Hello friends, welcome to Nandhu Stuff. Ghee rice எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் நான் கேரட்டும் பட்டாணியும் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைஸை வந்துட்டு ஒரு கப் ரைஸ் 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன், 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கீ சேர்த்துக்கலாம். கீ ஃபுல்லாக மெல்ட் ஆகணும். 2 ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன். கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு பட்டை ஸ்டிக் போட்டிருக்கேன். கிராம்பு ஒரு 5 கிராம்பு போட்டுக்கலாம். பட்டை லேசாக கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் கிராம்பு ஆட் பண்ணுங்கள். 5 கிராம்பு போட்டிருக்கேன். ஒரு ஸ்டார் அனஸ், அப்புறம் ஒரு பிரிஞ்சியில் சொல்லுவோம் இல்லையா, பே லீவ்ஸ், அது போட்டிருக்கேன். 2 ஏலக்காய். இது எல்லாமே நல்லா குக் ஆகட்டும். நல்லா லேசாக ஃப்ரை ஆகிறப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் நீளமாக. அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கணும். இதெல்லாம் வதங்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் போல் ஆகும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதில் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தை ஸ்டார்டிங்லேயே போட வேணாம். ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டா ரொம்ப பொரிஞ்சு போய் ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிடும். ஸோ ஜீரகத்தை வந்துட்டு கொஞ்சம் 1 நிமிஷம், வெங்காயம் போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் கழித்து போட்டுக்கலாம். நல்லா அந்த வெங்காயம்லாம் உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா கிவ் குட் ஸ்டர், நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடட்டும். இந்த வெங்காயம் வந்துட்டு லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் வதங்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இது சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் சேர்த்தா போதும். ஒரு 30 செகண்ட்ஸ் அதுவும் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். இப்போது நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், பொடிசாக கட் பண்ணல. குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். குங்குமப்பூ யூஸ்வலாக நீங்கள் எந்த ஃபுட் செஞ்சாலும் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாலில் மட்டும்தான் சேர்க்கணுன்னு இல்லை. உப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் எல்லாமே. அதுக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கேரட், பேபி கேரட்டும் பட்டாணியும். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் கேரட் கட் பண்ணி போடுறத விட பேபி கேரட் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். கிட்ஸும் கொஞ்சம் ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதில் வெஜிடபிள் வந்துட்டு ஒரு ஹாஃப் குக் அந்த ஸ்டேஜ் வரணும். அது வரைக்கும் நம்ம தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற வேணாம். வெறும் எண்ணெய் சட்டியிலே அது நல்லா வதங்கட்டும். இப்போ நான் 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். அந்த 2 கப்பில் 1 கப் வந்துட்டு தேங்காய் பால், இன்னொரு கப் வந்துட்டு தண்ணி, நார்மலாக நம்ம ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் ஊற்ற போகிறேன். இந்த தேங்காய் பாலுக்கு பதிலாக நம்ம நார்மல் பசும்பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நார்மல் பசும்பாலில் செய்கிறது வந்துட்டு நீங்கள் லாங் டைம் வச்சுருக்க முடியாது. ஐ மீன் நீங்கள் ஆஃப்டர்நூன் செய்கிறீங்க, லஞ்சுக்கு செய்கிறீங்கன்னா அது டின்னர் வரைக்கும் எக்ஸஸ் இருந்தால் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நைட் வரைக்கும் இருக்கும். ஸோ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கேஷ்யூஸ் ஆட் பண்ணுறேன். நான் கேஷ்யூஸ் ஆல்ரெடி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ இந்த கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ சோப்டு ரைஸ், நல்லா ஊறி இருக்க ரைஸ். ஸோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் நம்ம கீ விடணும். ரைஸ்க்கு மேலே விட்டுக்கலாம். நீங்கள் இதை மிக்ஸ் பண்ண வேணாம். அந்த கீ விட்டுட்டு உள்ளே மிக்ஸ் பண்ணி விட வேணாம். மேலாப்பில் இந்த கீ விட்டால் போதும். விட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். ரைஸ் ரெடி ஆகிடும். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே,
எம்மி ரைஸ் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். Bye friends, see you in next video. Don't forget to subscribe.